அந்த எலெக்ஷன்ல அவ கலந்துக்கிட்டா, இவ நின்னானா இந்த வீட்டை விட்டு இவ போயிடணும். இந்த வீட்டில் அவளுக்கு இதுக்கு மேல எந்த இடமும் கிடையாது அப்படின்னு விஜயா கத்த. என்ன விஜயா, என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை பேச ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு நிமிஷமாமா அப்படின்ட்டு ஏன் ஏன் அப்படின்னு வந்து இப்போ கேட்க ஆரம்பிக்கிற மீனாவை பார்த்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க விஜயா. ஆனால் இப்போ விஜயாவே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை அடுத்து கொடுக்க போறாங்க மீனா. இந்த பாருங்க, இது என்ன இப்போ வந்து உங்கள் வீட்டில் நான் இருக்கேங்கிறனால நான் நிற்கக்கூடாது அப்படிதானே அத்தை, அப்படிதானே அப்படின்னா என்னடி குரல் ஒரு மாதிரி ஒசருது அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே வந்து ஏமா அவள் குரலை வசதி பேசக்கூடாதா? அவளுக்கு ஒரு அநியாயத்தை தானே நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அவள் எலெக்ஷனில் நிற்கிறேன்னா அதுக்கு வந்து ஸ்வீட்டை கொடுக்க வந்தா ஸ்வீட்டை தூக்கி எப்படி அடிச்சு விட்றீங்க, அது ஏதோ பேசுறீங்க, தேவையில்லாத விஷயம்லாம் பேசுறீங்க. அப்படிங்கும் போது இந்த பார், இது என் வீடு, என் வீட்டில் வந்து இந்த வந்து நான் வந்து எலெக்ஷனுக்கு ரெடி பண்ணுறேன், எலெக்ஷனுக்கு ஆளுங்க வருவாங்க போவாங்க, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பெருசாக சாதிக்க போகிறேன், இவ தான் வந்து தலைவராக வரா, பூக்கார சங்க தலைவி, இவ பூவிக்கிறவங்கிற சொல்கிறதுக்கே எனக்கு அவமானமாக இருக்குது, பூவிக்கிறவங்களுக்குலாம் இவ தான் தலைவி அப்படிங்கிறதெல்லாம் வேற நான் கேட்கணுமா அப்படின்னு வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஆப்பு கொடுக்கறதுக்கு இப்போ மீனா அடுத்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அத்தை ஒரே ஒரு நிமிஷம் அத்தை, நானும் நிறைய நாள் நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்குமே பொறுமையாக இருந்துட்டேன் அத்தை. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா, எங்கள் குடும்பத்தில் இப்படி தான் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து போகிற பொண்ணு இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதில் சில விஷயங்கள் தப்பு, அப்படிலாம் இருக்கக்கூடாது, உனக்காக என்ன வேணுமோ அதை வந்து கேட்டு நீ தான் வாங்கிக்கணும் அப்படின்னு என் புருஷன் எனக்கு பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இது எனக்காகவே புரிஞ்சிருக்கணும். இப்போ நிஜமாவே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். நான் எலெக்ஷனில் நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் வெறும்னே ஸ்வீட்டை கொண்டு வந்து நீட்டும் பொழுதே நீங்கள் அந்த ஸ்வீட்டை தள்ளி விட்டீங்க. லைட்டாக வந்து எலெக்ஷன் சொல்லும் போது அது என்ன எலெக்ஷன் என்ன ஏதோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த ஸ்வீட்டை தள்ளி விடுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே யாரோ இதை பற்றி பேசியிருக்காங்க. அதை யார் உங்ககிட்ட பேசினா அப்படிங்கிறது நீங்களே என்கிட்ட சொல்லிடுங்க. நான் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே வந்து சொல்லட்டுமா அப்படின்னு வந்து மீனா கேட்க, வேற யார் மீனா, அம்மாவுடைய நெருங்கிய தோழி புது ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க தான் அதை சொல்லியிருந்துருக்கணும். அதை சொன்னதுனால இப்போ வந்து அம்மாவும் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு வந்து வேகமாக வராங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் என்ன கை குழந்தையா, என்கிட்ட யாரும் எதுவும் சொல்ல தேவையில்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வந்து பேச. என்ன தெரியும் சொல்லுங்க, இது என்ன எலெக்ஷன், நான் எதுக்காக நிற்கிறேன், இந்த எலெக்ஷனால வந்து என்ன நடக்க போகுது, இந்த எலெக்ஷனில் வந்து எங்கள் பூக்கார சங்கத்துக்கு அதனால வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும், ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேர்தலில் நிற்கக்கூடாது, நீ நிற்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து கேட்க. அப்படின்னா என்ன ஒரு விஜயா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, நமக்கு தேவையில்லாமல் அசிங்கப்படுவோம் அவமானப்படுவோம், இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் யோசிச்சு தெளிவாக தான் சொல்கிறேன். எனக்கு இவ வந்து எலெக்ஷன் நினைக்கிறது பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து இப்போ டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, சிந்தாமணி அப்படியே கேஷுவலாக உள்ளார வர மாதிரி வராங்க. கேஷுவலாக அவங்க உள்ளார அவங்க வரதை பார்த்தோன்னா வந்து இப்படியே வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்வை பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது அவங்க உள்ளார வராங்க. வந்துட்டு வந்து இப்போ என்ன மாஸ்டர் என்ன ஒரே சத்தமாக இருந்துச்சு, கீழே வரைக்கும் சத்தம் வந்துச்சு அப்படின்ட்டு அப்படி கெத்தா ஒரு பார்வை மீனாவை பார்க்க ஒன்றும் இல்லை சிந்தாமணி, சும்மா சின்ன விஷயம்தான் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் தெரியாத மாதிரி அதை அப்படியே நிற்கிறீங்க. நீங்கள் தானே வந்து அந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டவங்க, இப்போ ஏதோ ஒன்றுமே தெரியாது, நான் ஒரு பச்சை மண் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்க. அப்படின்னா வந்து என்ன மாஸ்டர் பேசுகிறாங்க இவங்க அப்படின்னா, அவனுங்க அப்படி தான் மாஸ்டர் சிந்தாமணி, நீங்கள் விடுங்க, நம்ம வாங்க நம்ம ரூம்குள்ளார போகலாம் அப்படின்னு வேகமாக ரூம்குள்ளார கூப்பிட்டு போகிறாங்க. ரூம்குள்ளார இவங்க கூப்பிட்டு போனோடனே வந்து நான் இவ்வளவோ சொல்லிட்டேன், இவன் என்கிட்ட திமிரா பேசுறா அப்படின்னா, அப்படிதான் மாஸ்டர், இப்போ அவள் தலைவி ஆயிட்டா, அதனால அவள் திமிரா தான் பேசுவா, தலைவி ஆக போறான்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு எலெக்ஷன்ல நிற்கும் போது. நான் கூட அதான் யோசிச்சேன், பேசாம ஒன்னு அவள் எலெக்ஷன்ல நிற்கிறானா நான் வேணா விலகிக்கலாம்னு நினைச்சேன், இல்லைன்னா நான் தான் நிற்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு வந்து பேச. உடனே வந்து நீங்க சிந்தாமணி வந்து நிற்கக்கூடாது, நீங்க தான் நிற்கணும், நீங்க உங்களுக்கு அந்த எல்லா தகுதியும் இருக்கு, நீங்க எத்தனை வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க, எல்லாம் இருக்கு, அவ யாரு, அவ எதுக்கு நிற்கிறா அப்படின்ட்டு வந்து பேசிட்டு, அதெல்லாம் அவள் நிற்க மாட்டான், நீங்க கவலைப்படாம போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டோன்னே வெளில கெத்தா சிந்தாமணி பார்த்துட்டு கிளம்பி போறாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு போன உடனே வந்து இப்போவே வந்து மீனாவுக்கு தெளிவாக முடிவாயிடுச்சு. உள்ளார சிந்தாமணி இப்போ சிந்தாமணி போனதுக்கப்புறம் விஜயாவை பார்த்து, விஜயா உண்மையை சொல்லு, இவங்க தான் ஏதாச்சும் ஏற்றி விட்டாங்களா, அதனால தான் இங்கே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா, தேவையில்லாமல் தாம் குதிச்சு தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இந்த வீட்டில் நிம்மதியே இருக்க விட மாட்டியா அப்படின்னா, இவ வந்த பிறந்தாங்க நிம்மதியே போயிடுச்சு, மனோஜோட வாழ்க்கையில் நிம்மதி போயிடுச்சு, மனோஜோட வாழ்க்கையே போயிடுச்சு, ஏன் நிம்மதி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு போயிருந்தான்னு பார்த்தா திருப்பி வீட்டுக்குள்ள வேற வந்துட்டா அப்படின்னா, என்னம்மா விஜயா மனசாட்சிலாம் பேசுகிற, வீட்டை விட்டு போனால் கூட உனக்கு சோறு சமைச்சு அனுப்பிட்டு இருந்தா, எல்லாம் எனக்காக எல்லாத்தையும் தானே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, சும்மா எல்லாம் நடிப்பு, இவ நடிப்புக்கெல்லாம் நான் மயங்கிருவேன் நினைச்சாலா அப்படின்னு வந்து பேசும்பொழுதே வந்து அப்படியே கட்டுப்பாவராக இந்த பக்கம் முத்து வந்து இந்த தடவை வந்து, நீங்கள் தேவையில்லாமல் எப்பயும் போல பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவளும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பா அப்படின்னா, ஏன் பொறுமையானா என்ன பண்ணுவா, பெருசாக ஏதாவது செஞ்சு கிழிச்சிருவாளா என்ன, அவ்வளோ போய் ஆளாய்வ அப்படிங்கிற மாதிரி வந்து திருப்பி வந்து பேச ஆரம்பிக்கும் போது வந்து இப்போ இந்த பாருங்க,
நான் எலெக்ஷனில் நிற்கணுங்கிறது என் முடிவு கூட இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஆசைப்பட்டு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அவங்க வந்து இது வரைக்கும் சங்கத்துக்கு எதுவும் பண்ணுறதில்ல, அவங்க கை காமிக்கிற ஆள் வந்து நிற்க வச்சதுக்கப்புறமா நமக்காக எதுவுமே நிற்க மாட்டுறாங்கன்னு பேசினாங்க. அதனால தான் அந்த முடிவை நான் எடுத்தேன் அப்படின்னு வந்து மீனா சொல்லும் பொழுதே டக்குன்னு விஜய், ஆமாம் இவங்க பெரிய அப்படியே வந்து உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் காப்பாற்ற ரசிக்க வந்தவங்க இவங்களை, அதனால் வந்து இவங்களை வந்து எல்லாரும் பேசி வாங்க நீங்கள் வந்து எல்லாத்தையும் எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னு அவங்க காலில் வந்து விழுந்தாங்க. உடனே ஒத்துக்கிட்டாங்களாம். உனக்கு சும்மா உன் குடும்பத்தில் வந்து உனக்கு எதுவுமே கிடையாது, பிறந்ததுலேருந்து ஒழுங்காக படிக்க கூட வைக்கல, சும்மா பூ வித்துட்டு இருந்த குடும்பத்தில் சரி ஓகே நமக்கு ஒரு 4 பேர் வந்து யாராவது சும்மா ஜிங்க் செக் போடுறாங்கன்னா அதுக்காக இப்போ எலெக்ஷன் நிற்கலாம்னு நின்று இருப்பேன். அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், எனக்கு பிடிக்கல. என் வீட்டில் இருக்கவங்க, இது வந்து என் வீடு, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வீடு, இந்த வீட்டில் இருக்க ஒரு ஆள் இந்த எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து சொல்ல, இந்த வீட்டில் இருந்தால் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்னா ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க விஜய். என்னடி என்ன திமிர் தெரியுது அப்படின்னா, திமிர்னே வச்சுக்கோங்க. நான் பூ விற்கிறவங்க குடும்பத்தை தான் வந்தேன். ஆமாம், அந்த பூ விற்று தான் எங்கள் அம்மா அப்பா என்னை, என் தம்பியை, என் தங்கச்சியை எல்லாத்தையும் வந்து ஒரு ஆளாக்குனாங்க. நான் இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு வண்டியை ஓட்டிட்டு நான் பேசாமல் கிளம்பி போய் நான் பூ வித்துக்கிட்டு இருக்கேன். பூ விற்கிற அந்த சங்கத்துக்கே வந்து நான் தலைவராகிற அளவுக்கு எனக்கு ஒரு கிட்டக்க நெருங்கி இருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் இதே பூ பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸ்க்கு நான் யாராவது திருப்பி தரணும். இது நாள் வரைக்கும் கூட நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு ரெட்ட மனசோட தான் இருந்தேன், போகணுமா வேணாமா இவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெளிவாக தோணுது, எந்த ஒரு பூ விற்கிற பிஸ்னஸ், எந்த தொழில் வந்து எங்கள் குடும்பத்தை உருவாக்குச்சோ அந்த குடும்பத்துக்கு நான் அந்த விஷயத்துக்கு நான் ஏதாவது திருப்பி பண்ணி அந்த பூ விற்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வைக்கணும். இது இந்த சிந்தாமணி இருக்க வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சிந்தாமணி நான் எலெக்ஷனில் நிற்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஏற்றி விட்டுருக்காங்க, அதனால நீங்கள் இங்கே வந்து பேசுறீங்க. உங்களுக்கு இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம், இந்த வீட்டில் நான் வந்து இருந்துக்கிட்டு நான் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படி தானே? எலெக்ஷனில் நின்று தலைவராகாமல் இந்த வீட்டுக்குள்ளார நான் வரமாட்டேன். உங்களுக்கு நான் எலெக்ஷனில் நிற்கிறதுனா பிடிக்கல, நான் போயிட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தலைவியாக அந்த வீட்டுக்கு வரேன். இது வரைக்கும் எத்தனையோ நாள் நான் வந்து என் புருஷனே வந்து என்கிட்ட திருப்பி சொன்னார், நீ வேணா கொஞ்ச நாள் வேணா உங்கள் வீட்டுக்கு போறியா அப்படின்னும் போது இல்லை இதான் என் வீடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், எனக்கு என் தொழிலுக்கு ஏதாச்சும் பண்ணணும் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் கொஞ்ச நாள் வெளில போகிறேன், என் கூட நீங்கள் வரீங்களாங்க? என் கூட வந்தீங்கன்னா அடுத்த 20 நாள் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த எலெக்ஷன் வேலையை முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அப்படியே திரும்பி பார்க்குறாரு முத்து அண்ணாமலை பார்த்தோன்னா, டேய் நீ போயிட்டு வாடா, இது நாள் வரைக்கும் நீ எனக்கான்னு பார்த்தோன்னா இந்த வீட்டில் உட்காந்துருக்க, நீ கிளம்பி போ, எதுனாலும் நீ கிட்டக்க தான் இருக்க, என்ன அவ்வளோ தூரத்துலையா இருக்க போகிற, எனக்கு தேவை இப்போ மீனா இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும், உங்கள் அம்மா இங்கே இருந்தால் ஜெயிக்க விட மாட்டா, அதை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாத்தையும் தான் செய்வாள், நீயும் கிளம்பிப்போ, மீனாவோட கிளம்பி போ, கொஞ்ச நாள் நிம்மதியாக இருங்க, உங்கள் அம்மாவோட தொல்லைலாம்லாச்சும் இருக்கலாம் அப்படின்னு. என்னங்க அப்படிங்கும்போது நான் என்ன தொல்லையா பண்ணுறேன் அப்படிங்கும் போதே வந்து பையை எடுத்து வந்து கிளம்பா அப்படின்னு இப்போ அண்ணாமலை சொன்னதுக்கப்புறமா பேக்கோட வந்து நிற்க, முத்து இருந்த வரைக்கும் முத்துவாச்சு ஏதாவது வீட்டில் வேலை செய்வார், இப்போ முத்துவும் கிடையாது மீனாவும் கிடையாது, வீட்டில் யார் வேலை செய்வா அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த பக்கம் மனோஜ் முழிக்க, இப்போவாச்சும் கொஞ்சமாச்சும் ஒரு சூடு சுரணை அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயத்தோட மீனா ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்து இந்த வீட்டை விட்டு வெளில போவாங்களா, இல்லை இவ்வளோ தூரம் ஸ்வீட்டை தள்ளி விட்டவங்கள்ட்டே வந்து என்னங்கத்தை அப்படின்னு உட்காந்துருப்பாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லிட்டு இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி கருத்தையும் சொல்லுங்கள். அப்படி என்னுடைய மற்ற வீடியோஸையுமே பார்த்துட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.